டெஸ்க்டாப்பில் 2 டைரக்டரி இருக்குது. ஒன்று வந்து SSIS இன்புட் டைரக்டரி, நெக்ஸ்ட் வந்து SSIS அவுட்புட் டைரக்டரி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ஐட்டம்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபைல்ஸ் நம்ம நிறையா இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபைலை வந்துட்டு அப்படி காப்பி பண்ணிட்டு இல்லை SSIS அவுட்புட் டைரக்டரியில் பேஸ்ட் பண்ணோம், வித் டேட் அண்ட் டைமோட பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து விசுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். விசுவல் ஷீ சார்பில் கன்சோல் அப்ளிகேஷன்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னா மூவ் ஆல் ஃபைல்ஸ் டு ஃபோல்டர் வித் டேட் டைம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, டிஃபால்ட்டாக ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் டாட் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டில் கோட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ட்ரை கேட்சில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் எடுக்கிறதுனால நம்ம ட்ரை கேட்ச் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதாவது இன்கேஸ் ஏதாவது எரர் வந்தால் கூட நம்ம வந்து கேட்சில் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டாட் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டில் ட்ரை ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு இல்லை சோர்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா என்னோடய SSIS இன்புட் டைரக்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் எதாவது ஐஓ எக்ஸப்ஷன் வந்தால் கூட நம்ம வந்து நம்மளுடைய எரர்ஸ் வந்து அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் எரர் இருக்குது. என்னென்னா இது டைரக்டரி யூஸ் பண்ணும்போது யூஸிங் system.io வந்து நம்ம வந்து எட்டர் ஃபைல் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, கொடுத்தாச்சு. வேறு எதாவது இஷ்யூ இருக்கா பார்ப்போம். ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நம்மளுடைய சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா SSIS இன்புட் டைரக்டரி, டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா SSIS அவுட்புட் டைரக்டரி. ஓகேவா? ஸோ இது ஏன்னா இன்புட் டைரக்டரியில் இருக்கிற ஃபைலை எடுத்து காப்பி பண்ணிவிட்டு அவுட்புட் டைரக்டரியில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு இன்றைக்கி இன்றைக்கி டுடே டேட்டை போட்டு டாட் போட்டு அதோடைய என்ன டைப் ஆஃப் ஃபைல் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப் ஃபைல்னா ஜிப் ஃபைல், பிடிஎஃப்னா பிடிஎஃப், வேர்ட்னா வேர்ட், தட் இஸ் எக்ஸல் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து டைரக்டரி வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகே, இது அவுட்புட் டைரக்டரி இது. ஸோ வித் நம்ம என்ன டேட் அண்ட் டைமுக்கு நம்ம தனியாக வேரியபிள் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரிங் டேட் டைம் ஈக்குவல் டு டேட் டைம் டாட் நவ் டு ஸ்ட்ரிங் இயர் மந்த் டேட்டு ஹவர்ஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா வேரியபிள் ஃபைல் ஈக்குவல் டு நியூ டைரக்டரி இன்ஃபோ. சோர்ஸ் ஃபோல்டர்லேருந்து நம்ம வந்து ஒரு ஃபைலாக எடுக்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன கொடுக்கணும்னா ஓப்பன் அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளார என்னென்னா ஸ்டார் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபார் ஈச்சில் ஃபைல் இன்ஃபோ ஃபைல்ஸ். ஸோ ஒரு ஃபைலாக தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபைலாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரிங்கோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம என்னென்னா அதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு பாத் டாட் கெட் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் டாட் நேம். ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆதின்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வித் அதோடைய டாட் எக்ஸ்டென்ஷனோட இருக்குது இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷனோட இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அதை என்ன பண்ணோன்னா அதுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் நேம் கண்டுபிடிச்சிட்டு ஃபைல் டாட் மூவ் கொடுக்குறோம். மூவ் டூ கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் ஃபோல்டர் ப்ளஸ் ஃபைல் டாட் நேம் அதில் ரீப்ளேஸ்னு ஆப்ஷன் கொடுக்கணும். அது என்ன கொடுக்கணும்னா ஃபைல் டாட் எக்ஸ்டென்ஷன் கமா போட்டு நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு அதோட அண்டர்ஸ்கோர்ஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் டேட் டைம் ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி நம்ம கோடு எழுதியிருக்கோம் இல்லையா. ஓகே, அது கோடு ப்ளஸ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபைல் நேம் எடுத்துக்கணும், எக்ஸ்டென்ஷன் தனியாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபைல் நேம் போட்டுட்டு அதோட அண்டர்ஸ்கோர் போட்டு இன்றைக்கி என்ன டேட் அண்ட் டைம் அந்த டேட் டைம் கொடுத்துட்டு ப்ளஸ் அதோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் போட்டுட்டு ஒரு ஃபைலாக வந்து நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் வந்து நம்ம வந்து சோர்ஸ் ஃபோல்டர்லேருந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணி ஒன் பைனா வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இன்கேஸில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நான் கேட்சில் வந்து எக்ஸெப்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து எப்படின்னா ஃபைல் டாட் மூவ் டு இந்த மூவ் டு ஆப்ரேஷன் எது யூஸ் பண்ணோன்னா ஃபைலை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதான் அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர். நெக்ஸ்ட்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் ஒரு ஃபைலாக தான் நம்ம எடுத்து ரன் பண்ணுறாங்க. நேம் அதோட ஃபைலோட நேம் என்ன ஃபைல் நேம் அதை மட்டும் நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் கொடுத்து ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு என்ன எக்ஸ்டென்ஷன் சொல்லி தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு டேட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நேம் கொடுக்குறோம். ஓகேவா? சரி, இப்போது இன்கேஸ் ஏதாவது எக்ஸ்டென்ஷனில் ஏதாவது எரர் வந்ததுன்னா இன்கேஸ் நீங்கள் லாக் ஃபைல் யூஸ் பண்ணாலும் லாக் ஃபைல் யூஸ் பண்ணலாம். லாக் இப்போ போட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், லாகில் வந்து இன்கேஸ் ஏதாவது ஃபைல் நேம் வந்து ஏதாவது சைஸ் இன்கேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம லாக் ஃபைலை கூட நம்ம கூட எடுத்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் டேட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது டிஃபால்ட் கோடு தான். அது நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த இயர் மந்த்து டேட்டு ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். இல்லை மந்த்து டேட்டு இயரு மினிட்ஸு செகண்ட்ஸ் ஹவர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கொடுத்த அந்த மாதிரி கூட நம்ம வந்து மாற்றி இது மாதிரி ரன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கோடில் எந்த கேட்சில் எந்த எரரும் இல்லை. ஓகேவா? இப்போ
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், பில்ட் போய்ட்டு ஓகே கோடை வந்து ஃபைல் போய் சேவ் கொடுத்துலாம். சேவ் பண்ணிவிட்டு பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுவோம். ஓகே பில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எந்த இதுவும் இஷ்யூ இல்லை. ஓகே ஸோ இதான் பாருங்கள், இது வந்து SSIS இன்புட் டைரக்டரி ஃபைல். நெக்ஸ்ட் வந்து இது வந்து SSIS அவுட்புட் டைரக்டரி. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய SSIS இன்புட் டைரக்டரியிலேருந்து ஃபைல் வந்து அப்படியே மூவ் ஆகும் பாருங்கள். மூவ் ஆகிட்டு ஃபைல் நேம் _ date and time _ டாட் அதோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நேம் அந்த மாதிரி இருக்குங்களா. ஆதி _ இன்னைக்கு டேட் என்ன .pdf. ஸோ அது மாதிரி தான் வந்து ஃபைல் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் வந்து நம்ம வந்து ரன் ஆகிட்டு யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா. அவுட்புட் டைரக்டரியில் பாருங்கள் எல்லா ஃபைலும் இருக்கா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ஃபைல்ஸ் வந்து நமக்கு வந்து வித் எக்ஸ்டென்ஷனோட இருக்குது. ஓகே இது மாதிரி நம்ம மல்டிபிள் ஃபைல் வந்து நம்ம வந்து டேட்டா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து ஸ்ப்ளிட் ஆப்ரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். ஓகேவா. நீங்கள் இந்த கோடை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இவ்வளோதான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.